தூங்காமல் தூக்கம் வராமல் ராத்திரி 3 மணி வரைக்கும் என்னால் ஃபோன் பார்க்க முடியுது. ரீல்ஸு, ஷார்ட்ஸு அது இதுன்ட்டு நல்லா கண்டினியூஸாக பார்க்க முடியுது. பட் எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு ப்ரொடக்டிவாக இருக்கலாம், படிக்கலாம், ஒர்க் பண்ணலான்னு நினச்சா 3 நிமிஷத்துலேயே தூக்கம் வந்துடுது. ஐஸ்லாம் ஒரு மாதிரி எரியுது, தூங்குனா நல்லாயிருக்கும்னு தோணுது. பட் ஃபோன் நோண்டும்போது தூக்கம் வரல, படுத்தாலும் தூக்கம் வராது. அந்த மாதிரி ஏன் அப்படி ஏன் ஏன் அப்படி ஆகுது எனக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, முந்தா நேற்று தான் நைட்டு 3 மணி வரைக்கும் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனது, இலுமினாட்டிஸ் பற்றி அப்படி இப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். தூக்கம் வரல, ரொம்ப ஈகராக ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக ஓ ஓ அப்படி இப்படின்னு இருந்தது. ஓ இப்படிலாம் இருக்கா, ஓ இதெல்லாம் உண்மையா, ஓ ஒருவேளை இதெல்லாம் ஃபேக்கா அப்படி இப்படின்ட்டு புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்குனால ஒரு மாதிரி ரொம்ப ஈகராக இருந்ததா. அப்போ என்ன என் பிரெயினில் நடக்குதுன்னா, வித்தவுட் எனி எஃபோர்ட் மை டோப்பமைன் லெவல்ஸ் ஆர் கெட்டிங் இன்க்ரீஸ்டு. அதோட பேஸ் லைன்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. மேஜராக ஃபிசிக்கலாக எஃபோர்ட் எதுவுமே இல்லாமல் படுத்துகிட்டே நான் என்னோடய டோப்பமைன் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் பார்த்தேன்ல, ஐயோ ஓ வேர்ல்டு வார் 3 வரப்போதா, அப்போ நம்ம எதுக்கு வேலை செஞ்சுட்டு எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அதான் எல்லாம் அழிய போகிறோமே அப்படின்ற மாதிரி ஒரு பேனிக், லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு பயம் வருதில்ல. ஓ அவ்வளோதான், நான் அப்போ நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகாதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயம் வருதில்ல. அப்போது என்னோடய பாடியில் அட்ரினலின்ற ஒரு ஹார்மோன் என் பாடியில் செக்ரேட் ஆகுது. அது அலர்ட்டாக வச்சுக்கும். ஏய் உனக்கு ஒரு த்ரெட்டு வருது, நீ அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு என் பாடி எனக்கு சிக்னல் பண்ணுது. ஸோ ஒரு சைடு டோப்பமைன் ரிலீஸ் ஆகுது, இன்னொரு சைடு இந்த மாதிரி நான் புதுசாக இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணுறது, அட் த சேம் டைம் ஒரு மாதிரி பயம் உண்டாக்குற இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணுறதுனால என் பாடியில் இந்த அட்ரினலின் சுரக்குது. இந்த 2 காம்பினேஷனும் இப்போ நான் ஒரு காஃபி குடித்தா எனக்கு எந்த மாதிரி இருக்கும், காஃபி என்ன பண்ணோம், ஒரு ஃபீல் குட்டாக தூக்கம் வராமல் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா அடினோசைன்னு நினைக்கிறேன். அடினோசைன் தான் நம்மளை ஸ்லீப்புக்கு அது ரிலேட்டடு. அந்த அடினோசைனை சுரக்காமல் பார்த்துக்கோன்னு நினைக்கிறேன் காஃபி குடித்தா. அதே இதை இந்த நைட்டு ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிட்டு இந்த மாதிரி நியூ த்ரெட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை நான் கன்சியூம் பண்ணும்போது என் பாடியில் அந்த செக்ரெட் ஆகிற டோப்பமைன் அட்ரினலின் இந்த அடினோசனை செக்ரெட் ஆகாமல் தடுத்துருது. அதனால் எனக்கு ஸ்லீப்பும் வரலை, நானும் அலர்ட்டாக இருக்கேன், ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் நான் சரி படிக்கலாம், ப்ரொடக்டிவாக இருக்கலாம், ஃபோனெல்லாம் ஓர வச்சுட்டு ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு படிக்கலாம், ஆர் இந்த மாதிரி கான்டென்ட் க்ரியேஷனுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்ட்டு படிக்கலான்ட்டு போய் உக்காந்தா 3 நிமிஷம் கண் எரியும், ஃபோக்கஸ் பண்ண முடியாது, தூங்கினா நல்லாயிருக்கும்னு தோணும். ஏன் அப்படி? நல்லா ஸ்க்ரால் பண்ணிட்டக்கப்புறம், நல்லா புது இன்ஃபர்மேஷன்லாம் லேர்ன் பண்ணிட்டக்கப்புறம், லேர்ன் இல்லை கன்சியூம் பண்ணிட்டக்கப்புறம் நமக்கு நம்ம லைஃப்க்கு தேவையில்லாத புது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எய்தர் இட் மே பி அ பாலிட்டிக்ஸ், இட் மே பி அ கான்ஸ்பிரசி தியரிஸ், இட் மே பி அ சினிமா நியூஸ், இட் மே பி அ ஸ்போர்ட்ஸ் நியூஸ், எனி கைண்ட் ஆஃப் நியூஸ், இதெல்லாம் கன்சியூம் பண்ணிட்டக்கப்புறம் டக்குன்னு டிசிஷன் எடுத்து ப்ரொடக்டிவாக இருக்கும். குளிச்சுட்டு வந்துட்டு உட்காந்து படிக்கிறோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அப்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேக் நம்ம டோப்பமைன் லெவல்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கோம். ஏன்னா வி ஆர் ஸ்க்ராலிங் த்ரூ த டிஜிட்டல் டிவைசஸ். பட் படிக்க உக்காந்தோடனே அப்படி கிடையாது. ஏன்னா ஸ்டடியிங், ஒர்க்கிங் ஹார்ட், இந்த மாதிரி எக்ஸசைஸ் இதெல்லாம் லோ டோப்பமைன் ஆக்டிவிட்டீஸ், டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக டோப்பமைன் தராது. அண்ட் ஆல்சோ இட் நீட்ஸ் சம் எஃபோர்ட்டு, இட் நீட்ஸ் ஃபிசிக்கலி டிமாண்டிங் எஃபோர்ட்டு. அதனால் என்ன ஆகுதுன்னா என் பிரெயினில் வித்ட்ராயல் சிம்டம் வருது. ஹே எனக்கு நீ இவ்வளோ டோப்பமைன் தந்துட்டு இருந்து இப்போ என்ன எனக்கு தரமாட்டா, எதுக்கு நீ என்னை ஒர்க்கிங் ஹார்ட் பண்ண வைக்கிற அப்படின்ட்டு அவன் டென்ஷன் ஆகிடுறான் என் பிரெயின். அதனால தான் அவன் ட்ரிக் பண்ணுறான் என்னை தூங்க வைக்கிறதுக்கு. அது ஏன்னு நான் சொல்கிறேன். என்னென்னா பிரெயினில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இன்னொன்று லிம்பிக் சிஸ்டம். இந்த லிம்பிக் சிஸ்டம்க்கு அவ்வளோவா எனர்ஜி தேவையில்லை, பாடியிலேருந்து அவ்வளோவா எனர்ஜி அது எடுத்துக்காது, ஓகேவா. அட் த சேம் டைம் அது ஒரு எமோஷன் பேஸ்டு டிசிஷன்ஸ் தான் எடுக்கும்.
அது அது என்னோடய ஃப்யூச்சர் இதெல்லாம் திங்க் பண்ணாது. ப்ரெசென்ட்டில் அதுக்கு என்ன தேவை அதுதான் அது திங்க் பண்ணும். அண்டு இம்பல்சிவாகவும் நல்லா திங்க் பண்ணும். லைக் டக்கு 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 டக்குன்னு டிசிஷன் மாற்றிட்டுருக்கோம் அந்த மாதிரி. பட் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்றவன் வந்து அவன் நமக்கு தேவையானவன் நம்மளோட ஃப்யூச்சருக்கு. ஏன்னா அவன் கரெக்டாக லாஜிக்காக திங்க் பண்ணுறதுக்கு, பிளான் பண்ணுறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் அவன் தான் தேவை. டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கெலாம் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தேவை. அவன் அவ்வளோ மாஸாக இருக்கான்ல, அவனுக்கு நிறைய எனர்ஜி தேவை. அதனால் பாடியிலேருந்து நிறையா எனர்ஜி எடுத்துக்கும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஒர்க் பண்ணணுன்னா. இப்போ நான் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரால் பண்ணிட்டு டக்குன்னு நான் மாற்றுறேன்ல படிக்கிறதுக்கு, அப்போ என்ன ஆகும்னா என் லிம்பிக் சிஸ்டம்லேருந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கு நான் வேலை கொடுக்குறேன். லிம்பிக் சிஸ்டம்க்கு அவ்வளோவா எனர்ஜி தேவையில்லை, பட் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கு நிறைய எனர்ஜி தேவை. பாடியிலேருந்து அந்த குளுக்கோஸ் அதெல்லாம் பர்ன் பண்ணி ஏதோ அது பயாலஜி ஏதோ நடக்குது. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எனர்ஜி எடுத்துக்குது, நிறைய எனர்ஜி தேவை. ஸோ இவன் லிம்பிக் சிஸ்டம் என்ன பண்ணுறான்னா, எதுக்கு நம்ம இப்போ எனர்ஜியை செலவு பண்ணுறோம்? ஃப்யூச்சரில் இவனுக்கு ஏதாவது த்ரெட் வந்தால் அதுக்கு அது தேவைப்படும். அதனால் ஃபேட்டாகவே அது இருக்கட்டும். இவனை இப்படி பண்ண வைக்கக்கூடாது. நமக்கு தேவை இப்போது ப்ளஷரு, டோப்பமைனு. இவன் என்னமோ திடீர்னு படிக்கிறேன்னு மாறுறான், வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி படிக்கிறான், ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். அது அவனோட ஃப்யூச்சருக்கு. பட் எனக்கு இப்போதைக்கு இவனுக்கு வந்து இவனோட சர்வைவலுக்கு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி எனக்கு இப்போ டோப்பமைன் வேணும். அதனால் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை ஒர்க் பண்ண விடக்கூடாது. இவனை என்ன பண்ணலாம், சரி இவனுக்கு தூக்கம் வர மாதிரி ட்ரிக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எனக்கு தூக்கம் வர மாதிரி ட்ரிக் பண்ணுது என் பிரெயினை. பட் ஆக்சுவலாக எனக்கு தூக்கம் வரலை, அது தூக்கம் கிடையாது. எனக்கு தூக்கம் வர மாதிரி ட்ரிக் பண்ணுது. நீங்கள் வேணால் இது பண்ணுங்களேன், தூக்கம் வர மாதிரி இருக்குமா படிக்கும்போது, அப்போது டக்குன்னு ஃபோன் எடுத்து பாருங்களேன், தூக்கம் வராது, தூக்கம் இருக்காது. ஏன்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல எனக்கு தூக்கம் தேவை கிடையாது என் பிரெயினுக்கு தேவை டக்கு 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 டக்குன்னு வர அந்த டோப்பமைன் ஹிட்ஸு தான் த்ரூ டிஜிட்டல் டிவைசஸ். எனக்கு வந்து இந்த ஸ்க்ராலிங், சோஷியல் மீடியா அடிக்ஷன் இருக்குது. சில பேருக்கு கேமிங் இருக்கலாம், சில பேருக்கு பான் அடிக்ஷன், சில பேருக்கு ஆல்கஹால், சில பேருக்கு சிகரெட்ஸு, இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டட் அடிக்ஷன், சில பேருக்கு ஷாப்பிங் அடிக்ஷனு, இந்த மாதிரி பேட் அடிக்ஷன்ஸில் சொல்கிறேன். ஸோ என் பிரெயின் வந்து என்னை ட்ரிக் பண்ணி தூக்கம் வர மாதிரி ட்ரிக் பண்ணி படுத்தா தூக்கம் வராது. ஏன்னா ஆக்சுவலாக அங்கே தான் தூக்கம் இல்லையே. இதெல்லாம் நம்ம நேற்று 8 hours 9 hours தூங்கியிருந்தாலும் இதுதான் நடக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இதனால தான் எனக்கு வந்து படிக்கணுன்ட்டு உக்காந்தா தூக்கம் வருது, ஆனால் ஃபோன் நோண்டும்போது தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுறோம் உங்களுக்காக. ஸோ ஸ்க்ரால் பண்ணும்போது டோப்பமைன் அதிகமாகும். ஏன்னா புது இன்ஃபர்மேஷன்ஸ் என் பிரெயின் எல்லா பிரெயினும் லவ்ஸ் நாவல்ட்டி. நியூவாக கற்றுக்கிறது அதுக்கு பிடிக்கும். அட் த சேம் டைம் அட்ரினலின் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மாதிரி பேட் நியூஸ், பயங்குறுத்துகிற நியூஸ்லாம் பார்த்தா இப்போல்லாம் நடக்குதா, நமக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, நம்ம ஒரு நல்ல உலகத்துலேயே இல்லையா அப்படின்ட்டு நம்ம பிரெயினுக்கு தோணிடும். அதனால் அட்ரினலினும் இன்க்ரீஸ் ஆகும். அது ரெண்டுமே சேர்ந்து நம்மளை வந்து அவேக்காக வச்சுருக்கோம், தூங்க விடாமல், தூக்கமும் வராமல். பட் ஒர்க் ஆர் ஸ்டடி பண்ணும்போது டோப்பமைன் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகாது, ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இட் ரிக்வயர்ஸ் ஹை எஃபோர்ட். ஸோ பிரெயினுக்கு வந்து எதுக்கு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணோம், இவனை படுத்துட்டு ஃபோன் நோண்டவே வைக்கலாம், எதுக்கு இவனை ஒர்க் பண்ண வைக்கணும், இவன் ஃப்யூச்சரில் இவனுக்கு ஏதாச்சுன்னா சர்வைவலுக்கு இவனுக்கு அந்த எனர்ஜிலாம் தேவைப்படும் அப்படின்ட்டு லிம்பிக் ஃப்ரிக்ஷனுன்ற ஒரு கான்செப்ட்னால என்னோடய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதை ஒர்க் பண்ண விடாமல் என்னோடய லிம்பிக் சிஸ்டமே அதை ஒர்க் பண்ண வைக்கும். அதுக்கு ட்ரிக் பண்ணுறது தான் எனக்கு தூக்கம் வர மாதிரி அது பண்ணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நிறையா இருக்குது. நான் அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ டைம் ஆயிடுச்சு. பட்டு டக்குன்னு உங்களுக்கு சொல்லணும்ல, இப்போ எனக்காக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, யாரும் பார்க்க மாட்டேறீங்க, பட் யாருன்னா ஒருத்தவங்களாவது பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 10 வே இருக்குது. நான் அதை ஜஸ்ட் ஹைலைட் மட்டும் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரேஸ்கேல் ப்ரோட்டோகால். நம்ம ஃபோனை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறது, ஓகேவா? அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இந்த 10 minute ஃபிக்ஷன் ரூல், 10 or 15 minutes வந்து ஈவந்தோ தூக்கம் வந்தாலும் நம்ம என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கோமோ அது என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோமோ அதே படிக்கிறது. நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட் டெக்னிக், தூங்காமல் ஃபோனும் நோண்டாமல் பட் நம்ம பிரெயினுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்றது. ஃபிசிக்கல் செப்பரேஷன், ஃபோனை வந்து வேறு ரூமில் வைக்கிறது. கோல்டு எக்ஸ்போஷர், இது வந்து நம்ம டோப்பமைன் லெவல்ஸை லைட்டாக ரீசெட் பண்ணோம். சன்லைட் ஆங்கரிங், நம்ம சர்க்கேடியம் ரித்தமை ஃபிக்ஸ் பண்ணோம். போர்டம் தெரப்பி,
நம்ம பிரெயினை வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதை ட்ரெயின் பண்ணுறது, ஓவர் ஸ்டிமுலேட் ஆகாமல் வைக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறது. டோபமைன் ஃபாஸ்டிங் 24 hours இந்த மாதிரி சீப் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து டோபமைனை செக்ரேட் பண்ணாமல் தடுக்கிறது. நம்ம என்விரான்மெண்ட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறது. ஹியூமன் அலர்ட்ஸ் இல்லாமல் மீதி இருக்கிற எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 வேஸில் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டே இருந்தால் இந்த மாதிரி படித்தா தூக்கம் வருன்ற ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வரலாம். ஓகே, இன்றைக்கி டேட் வந்து Feb 16, 2026. என் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் 370, யூடியூப்பில் 46 சப்ஸ்கிரைபர்ஸ். நியூஸ்லாம் பெருசாக போகிறதில்ல, 1-2 லைக் வருது. என்னோடய பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜ் கான்டென்ட் க்ரியேஷன் அண்ட் என் லைஃப்லேயும் நான் ஒரு லோவஸ்ட் பாயிண்டில் இருந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கேன். ஸோ அது நான் ஜஸ்ட் இந்த வீடியோ டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். மேபி எனக்கு நான் ஃப்யூச்சரில் நான் எப்படி இருக்கேன், எப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அதுதான். உங்களுக்கு எதாவது புரிஞ்சிருந்ததுன்னா பார்த்து பண்ணி விடுங்க. எதர் சப்ஸ்கிரைப் ஆர் வாட் எவர் நான் ஃபோர்ஸ் பண்ணல, முடிஞ்சால் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர், தேங்க்யூ.